Hello students, 12th standard, subject commerce, unit 3, chapter 8, topic powers of SEBI. In our previous video, we had discussed about functions of SEBI, Security Exchange Board of India வினுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படி சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம டெப்த்தாக பார்த்தோம். And now we are going to discuss about powers of SEBI, Security Exchange Board of Indiaவினுடைய அதிகாரங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். See here students, the various powers of stock exchanges are explained below. So stock exchange உடைய நிறைய powers, so வேறு என்னென்ன மாதிரியான விதத்தில் அவங்களுடைய அதிகாரங்களை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இல்லை ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், powers relating to stock exchanges and intermediaries. ஸோ பங்கு சந்தைகள் மற்றும் இடைத்தரகர்கள் தொடர்பான அதிகாரங்கள். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்க்க போகிறோம், பவர்ஸ் ரிலேட்டிங் டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் இன்டர்மீடியரிஸ். ஸோ செபி ஹேஸ் வைட் பவர்ஸ். என்ன பண்ணியிருக்காங்க, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து நிறைய பவர்ஸ் என்ன பண்ணுறாங்க இருக்குது, அவங்களுக்கு இருக்குது. தென் ரெகார்டிங் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் இன்டர்மீடியரிஸ், யார் யார் மேலெல்லாம் அவங்களுக்கு வந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேலேயும் அண்ட் இன்டர்மீடியரிஸ், அவங்க அதில் செயல்படக்கூடிய இடைத்தரகர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மேலேயும் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரியான நிறைய பவர்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுலே ஆகட்டும், அவங்கள கைடன்ஸ் பண்ணுறதுலே ஆகட்டும், நிறைய வந்து என்ன பண்ணியிருக்கு, செபிக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது, வைட் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் இன்டர்மீடியரிஸ் ரெகார்டிங் தேர் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் ஆர் ஸ்க்ரூட்டினி அண்ட் அதர் பர்பஸஸ். என்ன பண்ணுறாங்க, இவங்க எதை பற்றிலாம் அவங்க வந்து கேட்குறதுக்கான அதிகாரம் இருக்குது, யாருக்கு, செபிக்கு வந்து யாராட்டெல்லாம் என்னென்ன விதமான இன்ஃபர்மேஷன்ஸை கேட்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இட் கேன் ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். என்ன பண்ணலாம், பங்குச்சந்தைகள்லேருந்து என்ன பண்ணலாம், நிறைய என்ன விதமான இன்ஃபர்மேஷன்ஸை என்ன பண்ண முடியும், செபி வந்து கேட்க முடியும். தென் அதே மாதிரி இன்டர்மீடியரிஸ், அதே மாதிரி இடைத்தரகர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்டே இருந்தும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணாலும் அவங்க கேட்டு அறிஞ்சிக்க முடியும். யார், செபி. regarding their business transaction for inspection or scrutiny and other purposes. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பெக்ஷன் பர்பஸ், ஸோ ஆய்வுகள் நடத்துறதுக்காக, ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய தகவல்களை வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. யார், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ பவர்ஸ், இவங்களுக்கான அதிகாரம், செபியினுடைய அதிகாரம் வந்து என்ன இருக்குது, என்ன விதமான தகவல்களையும் என்ன பண்ணலாம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்கிட்டையும் இன்டர்மீடியரிஸ்ட்டையும் என்ன பண்ணலாம், கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. புரியுதா? அண்ட் அடுத்ததாக செகண்ட் பாருங்கள், பவர்ஸ் டு இம்போஸ் மானிட்ரி பெனால்ட்டிஸ். என்ன பண்ண முடியும், ஸோ பவர்ஸ் டு இம்போஸ் அப்படின்னு சொன்னால் என்னது, இம்போஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா சார்ஜ் பண்ணுறது அல்லது அபராதம் விதிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அது மாதிரி சொல்கிறது. சார்ஜ் பண்ணுறது தான் என்னது, அவங்களுக்கு அந்த மாதிரியான பெனால்ட்டிஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறது, ஸோ அதான் சொல்கிறோம் இம்போஸ்ன்னு சொல்லுவோம். பவர்ஸ் டு இம்போஸ் மானிட்டரி பெனால்ட்டிஸ். என்ன பண்ணுறோம், மானிட்டரி பெனால்ட்டிஸ்ன்னு என்ன சொல்லுவோம், தமிழில் என்ன சொல்லுவோம்னா நாணய அபராதங்களை வந்து விதிக்கக்கூடிய அதிகாரம். ஸோ நாணய அபராதங்களை வந்து விதிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ செபி ஹேஸ் பீன் எம்பவர்ட் டு இம்போஸ் மானிட்டரி பெனால்ட்டிஸ். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, மானிட்டரி பெனால்ட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, அதை இம்போஸ் பண்ணுறதுக்கு யாருக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால், எம்பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செபிக்கு இருக்குது. ஸோ ஆன் கேபிட்டல் மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ் அண்ட் அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபார் அ ரேஞ்ச் ஆஃப் வயலேஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய யாராருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு அதிகாரம் வந்து செலுத்தக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் மூலதன சந்தையில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்மீடியரிஸ்கிட்ட வந்து என்ன பண்ணுறது, செலுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்குது. என்னதுன்னா, இந்த இடைத்தரகர்களாகட்டும் அல்லது அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய மற்ற இன்வால்வ்டு பார்ட்டிஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ரேஞ்ச் ஆஃப் வயலேஷன்ஸ். ஸோ ஏதாவது வன்முறைகள் மீன்ஸ் இங்கே நமக்கு எப்படி எடுத்துப்போம், இந்த மாதிரியான கேபிட்டல் மார்க்கெட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க ஏதாவது இன்வெஸ்டர்ஸுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகள் நடந்துருது, அவங்களுடைய சேஃப்டிக்கு பங்கம் விளைவிக்க வகையில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பெனால்ட்டிஸ் இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ பெனால்ட்டிஸ்னால் என்னது, சம் மானிட்டரி லெவலில் என்ன பண்ணுறாங்க, மானிட்டரி பெனால்ட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு இம்போஸ் பண்ணுறாங்க. யாருக்கு, அந்த பர்டிகுலர் பார்ட்டிஸ்க்கு. இட் கேன் ஈவன் இம்போஸ் suspension of their registration for a short
பீரியட். ஸோ அப்படி இந்த மாதிரியான ஏதாவது வயலேஷன் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, இம்போஸ் சஸ்பென்ஷன் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் குறுகிய காலத்துக்கு ஷார்ட் பீரியடுக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எந்த செபியில் வந்து என்ன பண்ணுறோம், லிஸ்டட் கம்பெனிஸ்னு வச்சுருப்போம் இல்லையா, அந்த லிஸ்டட் கம்பெனிஸ்லேருந்து என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்சம் காலத்துக்கு சஸ்பென்ஷன் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ ஃபர்தராக எந்த விதமான டிரான்சாக்ஷனும் என்ன பண்ண முடியாது, அவங்க செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் செபிலேருந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்சம் காலத்துக்கு சஸ்பென்ஷனில் வச்சிடுறாங்க. ஸோ ஏன்னா அவங்க ஏதாவது சம் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், அல்லது ஏதாவது சம் ப்ராப்ளம்ஸ் அவங்க மூலியமாக ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, சம் பெனால்ட்டிஸோட என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள கொஞ்சம் காலத்துக்கு ஒரு ஷார்ட் பீரியடுக்கு என்ன பண்ணிடுறாங்க, சஸ்பென்ஷன் பண்ணிடுறாங்க. எதில், அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனில். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதில் ஃபர்தராக டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் பண்ண முடியும், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனையும் சடன் பீரியடுக்கு நம்ம சஸ்பென்ஷனையும் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த வயலேஷனான ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம கண்டிப்பாக நமக்கு செபி என்ன பண்ணுறாங்க, நமக்கு இம்போஸ் பண்ணுறாங்க மானிட்டரி பெனால்ட்டிஸை. சரியா, அடுத்து இதுதான் அவங்களுடைய அதிகாரம், செகண்ட் அதிகாரமாக இருக்குது. அண்ட் தேர்ட் பாருங்கள், powers to initiate actions in functions assigned. ஸோ இது தமிழில் என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா, பணியிடங்களில் செயல்பாடுகளை தொடங்குவதற்கான அதிகாரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, பணியிடங்களில் செயல்பாடுகளை தொடங்குறதுக்கான அதிகாரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதான் powers to initiate actions in functions assigned அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. SEBI has a power to initiate actions in regard to functions assigned. So for example, it can issue guidelines to different intermediaries or can introduce specific rules for the protection of interest of investors. ஸோ செபிக்கு நிறைய விதமான அதிகாரம் பவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். நிறைய இனிஷியேட்டிவ் ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க, நமக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இட் கேன் இஷ்யூ கைட்லைன்ஸ். என்ன பண்ணுறாங்க, சம் கைட்லைன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இஷ்யூ பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் இன்டர்மீடியரிஸ்க்கு. ஸோ நிறைய இடைத்தரகர்கள் பற்றி நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கான ஒரு கைட்லைன்ஸ் வழிநடத்தல்கள் பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஆர் கேன் இன்ட்ரடியூஸ் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ். என்ன அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு இன்டர்மீடியட்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, தனியாக நிறைய ரூல்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த இன்வெஸ்டர்ஸுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய ரூல்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்பெசிஃபிக் ரூல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யார், இந்த செபி அப்படிங்கிற அமைப்பு. அண்ட் அடுத்ததாக பாருங்கள், இதெல்லாம் என்னது, அவங்களுடைய பவர்ஸ். சரியா, ஸோ என்ன பண்ணணும், இந்த இன்வெஸ்டர்ஸுக்காக தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணணும், அவங்களுக்கான பாதுகாப்பை வந்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக்கான ரூல்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இன்டர்மீடியட்ஸை வந்து எப்படிலாம் வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, செபி வந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த இன்வெஸ்டர்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய ஒர்க்கை செயல்படுத்துறதுக்கு நிறைய ஒரு ரூல்ஸையும் கைட்லைன்ஸையும் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. சரியா, அடுத்ததாக பாருங்கள், ஃபோர்த் பாயிண்ட், பவர் டு ரெகுலேட் இன்சைடர் ட்ரேடிங். என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இந்த இன்சைடர் ட்ரேடிங்கை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக. ஸோ முதல்ல நம்ம பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன்ஸ்லையும் என்ன பண்ணியிருக்கோம், அந்த இன்சைடர் ட்ரேடிங் பற்றி நம்ம நிறைய பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நிறைய இன்சைடர் ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லி தனியாகவும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ போன வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இன்சைடர் ட்ரேடிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் இதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பவர்ஸ் டு ரெகுலேட் என்ன பண்ணணும், ஒழுங்குமுறைப்படுத்தணும். எதை, இந்த இன்சைடர் ட்ரேடிங்கை. ஸோ இதை ஒழுங்குமுறைப்படுத்தப்படக்கூடிய அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, அந்த செபி அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு இருக்கு இல்லையா. ஸோ செபி ஹேஸ் பவர் டு ரெகுலேட் இன்சைடர் ட்ரேடிங் ஆர் கேன் ரெகுலேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஸோ அதே மாதிரி செபிக்கு வந்து என்ன இருக்குது, ஹேஸ் பவர் டு ரெகுலேட் இன்சைடர் ட்ரேடிங். ஸோ இன்சைடர் ட்ரேடிங் நடக்கிறதுல இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்க பேர் பண்ணுறாங்கங்கிறத முதல்ல பார்த்தோம், நம்ம தடை பண்ணுறாங்க. அண்ட் கேன் ரெகுலேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மெர்ச்சன்ட் பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸையும் என்ன பண்ணுறாங்க, ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க யார், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. சரியா, அதான் அடுத்த பவர் வந்து யாருக்குன்னா செபிக்கு. அண்ட் அடுத்தது பாருங்கள், பவர்ஸ் அண்டர் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்குச்சந்தை பத்திரங்கள் ஒப்பந்த சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரங்கள். ஸோ பத்திரங்கள் ஒப்பந்த சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரங்கள்னு சொன்னால் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபார் எஃபெக்டிவ் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்
issued a notification on 30th September 1994. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு எஃபெக்டிவ் ரெகுலேஷன்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்காக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன டேட்டில் என்ன இயரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 13th September 1994 இந்த எஃபெக்டிவ் ரெகுலேஷன்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யார்? இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். சரியா? ஸோ யாருக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு அண்ட் delegating several of its powers under the Securities Contracts Regulation Act to SEBI. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து சம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த 13th September 1994. இது வந்து ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் delegating several of its power under Securities Contract Regulation Act to SEBI. செபிக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய இதன் மூலமான அதிகாரங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க நிறைய delegating several of its powers under the securities contract. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க நிறைய செவரல் பவர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க செபிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வேறு அடுத்த சப்ஜெக்ட்ஸில் அடுத்த ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். செபி இஸ் ஆல்சோ empowered by the finance ministry to nominate 3 members on the governing body of every stock exchanges. ஸோ ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்னிங் பாடிஸில் 3 members வந்து எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செபியினுடைய மெம்பர்ஸாக இருக்கணும். ஸோ அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணணும், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட கண்ட்ரோலுக்குள்ளே என்ன பண்ணணும், அவங்க 3 members என்ன பண்ணணும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு கவர்னிங் பாடியிலையும் என்ன பண்ணணும் இந்த எவ்ரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லையும் இந்த 3 members வந்து என்ன பண்ணியிருக்கணும் இந்த செபியினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கணும். ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து நாமினேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அந்த 3 members இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட நாமினேஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் 3 நபர்கள் என்ன பண்ணணும் இந்த செபியிலேருந்து அங்கீகாரம் பெற்ற அதிகாரத்துக்கு உட்பட்ட நபர்கள் இந்த ஒவ்வொரு கவர்னிங் பாடியிலையும் அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யாரோட பவர்ஸ்னு பார்த்தோன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாஸினுடைய பவர். அதே மாதிரி 6th பாருங்கள், பவர் டு ரெகுலேட் பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா பங்குச்சந்தை வணிகத்தை வந்து ஒழுங்குபடுத்துறது, அதே மாதிரி ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அதிகாரம், அதாவது பங்குச்சந்தை வணிகத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்குது, இந்த செபிக்கு இருக்குது. ஸோ செபி இஸ் ஆல்சோ எம்பவர்ட் டு ரெகுலேட் த பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸை வந்து என்ன பண்ணுறாங்க செபி வந்து என்ன பண்ணுறாங்க அதிகாரம் பண்ணுறாங்க, அதை ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்க. அண்ட் இன்டர்மீடியட் யாரையும் கூட இன்டர்மீடியரிஸ் அதாவது இடைத்தரகர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்க, அதிகாரம் பண்ணி செய்கிறாங்க. அண்ட் அசோசியேட்டட் வித் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அஸ் வெல் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஒரு ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதுலேயே மியூச்சுவல் ஃபண்ட் கன்சர்ன்ஸில் என்ன இருக்குது நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலியமாக நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் ஆகட்டும். அண்ட் ஃப்ராட்லண்ட் அண்ட் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். அது மட்டும் இல்லாமல் ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஃப்ராட்லண்ட் ஏமாற்றக்கூடிய நிறைய அன்ஃபேர் நியாயமில்லாத ஒரு வணிக நடவடிக்கைகளை செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்லேருந்து என்ன பண்ணணும் செக்யூரிட்டிஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டேக் ஓவர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ அதே மாதிரி ஷேர்ஸை வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுலே ஆகட்டும் அல்லது கம்பெனிஸை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுலே ஆகட்டும் இருக்கக்கூடிய நிறைய அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆகட்டும் அல்லது ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஆகட்டும் நம்மளை வந்து இன்வெஸ்டர்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், அதே மாதிரி அந்த டேக் ஓவர் கம்பெனிஸ் ஆகட்டும் அக்யூசிஷன் ஷேர்ஸ் அக்யூசிஷன் ஆகட்டும் இது எல்லாத்துலேயும் நம்ம பிஸ்னஸை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாகட்டும் என்ன பண்ணுறாங்க செபி வந்து நமக்காக பண்ணுறாங்க. ஸோ எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணுறாங்க ரெகுலேட் பண்ணுறாங்க. முதல்ல நம்ம என்ன கற்றுக்கணும் இதுலேயும் தெரிய வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்லேயே ஆகட்டும் அல்லது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ்லேயே ஆகட்டும், அதே மாதிரி ஒரு கம்பெனிஸ் வந்து ஷேர்ஸை வந்து அக்விசிஷன் பண்ணுறாங்க அல்லது ஒரு கம்பெனி வந்து பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய செயல்பாடை யார் செய்கிறாங்கன்னா இந்த செபி தான் பண்ணுறாங்க. சரியா புரியுதா? அடுத்து பாருங்கள். ஸோ ஆன் தி ஹோல் வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து எந்தெந்த வகையிலலாம் நமக்கு அதிகாரங்களை செலுத்துகிறாங்க, ஸோ அது யாருக்காக ஒரு சேஃப்டிக்காக பண்ணுறாங்கிறது எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது இதன் மூலியமாக நமக்கு தெரிய வருது இல்லையா. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது
டிமேட்டரியலைசேஷன், அதாவது டிமேட் சொல்லிட்டு இதை கால் பண்ணுவாங்க. ஸோ டிமேட்டரியலைசேஷனா இது இதை பற்றி நான் முதல்ல நிறைய இதை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டிமேட்டரியலைசேஷன் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லுவோம்னா புறத்தோற்றமற்ற பத்திரங்கள், அதாவது புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புறத்தோற்றமற்ற பத்திரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஃபார்மில், அதாவது எலக்ட்ரானிக் ஃபார்மில் என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஷேர்ஸு பாண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஃபிசிக்கல் இன்டு எலக்ட்ரானிக் ஃபார்ம், சரி அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறது, அதை கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிமேட்டரியலைசேஷன் சொல்லுவோம். ஸோ பாருங்கள், டிமேட்டரியலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் physical share certificates of an investor are taken back by the company registrar and destroyed. என்ன பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான சர்டிஃபிகேட், அதாவது ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட்ஸை என்ன பண்ணுறது, நம்ம ஒரு ப்ராசஸுக்கு உட்படுத்துறது. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம எந்த விதமான ஃபால்ட்லேயும் நம்ம வந்து என்ன சிக்கக்கூடாது, ஏதாவது தெஃப்டில் அல்லது ஏதாவது அந்த இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம என்ன டெஸ்ட்ராய்ட் ஆகிடாமல், நம்ம என்ன ஒரு கன்சர்னில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு என்ன இருக்குது, ஒரு ஆத்தென்டிக் எவிடன்ஸாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு பிரிண்டட் ஃபார்மில் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது, அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம்லேருந்து நம்ம எலக்ட்ரானிக் ஃபார்முக்கு நம்ம மாற்றுறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிமேட்டரியலைசேஷன், அதாவது டிமேட்னு சொல்லுவோம். ஸோ then an equivalent number of securities in the electronic form are credited to the investor's accounts with his depository participant. என்ன பண்ணுறாங்க, இந்த depository participant அவங்க மூலியமாக, ஸோ depository participantனா யார் அப்படின்னு சொல்லுவோம்னா, பேங்க்ஸ் ஆகட்டும் அல்லது செக்யூரிட்டி வாங்கி விற்கக்கூடிய அந்த புரோக்கர்ஸ் ஆகட்டும், ஸோ இவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லி கால் பண்ணுவோம்னா இந்த depository participant சொல்லி கால் பண்ணுவோம். ஸோ இவங்க மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த ஃபிசிக்கல் ஷேர்ஸை அல்லது சர்டிஃபிகேட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள தான் நம்ம ஒரு ஏஜென்ட் மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. ஸோ தென் an equivalent number of shares in the electronic form are credited to the investors account. ஸோ investors accountனா என்ன இங்கே அப்படின்னு சொன்னால் டிமேட் அக்கௌண்ட் சொல்லுவோம். டிமேட் அக்கௌண்ட்னா என்னது, ஸோ இப்போ நம்மளுடைய இந்த பங்கு பரிவர்த்தனைகளை வந்து நம்ம செய்கிறோம், இந்த ஷேர் டிரான்சாக்ஷன்ஸில் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக என்ன மாதிரியான ஒரு அக்கௌண்ட் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. ஸோ முதல்ல நம்ம இந்த பரிவர்த்தனைக்குள்ளே இந்த டிரான்சாக்ஷன்ஸ்குள்ளே நம்ம இன்க்ளூட் ஆகணும், வரணும், செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது தான். ஸோ பேங்க்கில் நம்ம முதல்ல என்ன பண்ணணும், இந்த டிமேட் அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ அப்போ நம்மகிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இருக்குதோ, ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் த எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆர் கிரெடிட்டட். என்ன பண்ணுறாங்க, இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நம்மக்கிட்ட எவ்வளோ நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து இருக்கோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் இன்டு அந்த எலக்ட்ரானிக் ஃபார்ம், ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் அதை கிரெடிட் பண்ணிடுறாங்க டு த இன்வெஸ்டர்ஸ் அக்கௌண்ட். யார், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த டிமேட் அக்கௌண்ட்டில், அதாவது அந்த ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஷேர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மில் அந்த டிமேட் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணிடுறோம். சரியா, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த ஷேர்ஸ்லாம் என்ன பண்ணிடலாம், நம்மளுடைய ப்ரொசீட் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்ம அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட முடியும். ஸோ அக்கௌண்ட் வித் இஸ் டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட், யார் மூலிமா, அந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் மூலிமா ஈஸியாக அந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம், இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மில் என்ன பண்ண முடியும், இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண முடியும். எதை, இந்த ஈக்குவல் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஷேர்ஸ் இது எல்லாத்தையுமே. சரியா, அடுத்ததாக டிமேட்டரியலைசேஷன் இஸ் டன் அட் த ரெக்வெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர். ஸோ எப்படி பண்ண முடியும் இந்த டிமேட்டரியலைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரெக்வெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்போ சொல்கிறாங்களோ அப்போ என்ன பண்ணலாம், அந்த டிமேட்டரியலைசேஷனை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியதில்லை, எப்போ வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ. ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னென்ன, எனக்கு வந்து இந்த மாதிரி நான் சர்டிஃபிகேட்டாக நம்ம பிரிண்டட் ஃபார்மில் நான் வச்சுருக்கிறது எனக்கு சேஃப்டி இல்லைன்னு எப்போ கருதுகிறாங்களோ அப்போ என்ன பண்ணலாம், அவங்க வந்து இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஃபார்மில் இந்த ஷேர்ஸே ஆகட்டும் பாண்ட்ஸே ஆகட்டும் என்ன பண்ணிக்கலாம், அதில் கிரெடிட் பண்ண சொல்லி, இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், ரெக்வெஸ்ட் பண்ணலாம். யார்கிட்ட, அந்த பர்டிகுலர் டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம், அதை பண்ணி அதை கிரெடிட் பண்ண சொல்லலாம். ஓகேவா, தென் இன்வெஸ்டர்ஸ் வில் ஃபர்ஸ்ட் ஹாவ் டு ஓப்பன் an account with a DP. என்ன பண்ணுறாங்க, இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஹாவ் ஓப்பன் டு
டு ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட். என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட்டை இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் தென் ரெக்வெஸ்ட் ஃபார் டிமெட்டரியலைசேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் த்ரூ த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட். யார் மூலியமாக, அந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து எனக்கு டிமெட்டரியலைசேஷன் பண்ணித்தாங்க. ஸோ டிமெட்டரியலைசேஷன் என்னது, இந்த மாதிரியான ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இன்டு எலக்ட்ரானிக் ஃபார்மில், அதாவது நமக்கு எந்த விதமான பிரிண்டட் ஃபார்மும் நமக்கு தேவையில்லை, இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மில் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக நமக்கு எந்த விதமான ஒரு ட்ராபேக்கும் இல்லாமல் போயிடும். அதை நம்ம டெஸ்ட்ராய் ஆகிடுமோன்னு பயம் வேண்டாம், அந்த சர்டிஃபிகேட்டு, அல்லது ஏதாவது மிஸ் ஆகிடுமோன்னு பயம் வேண்டாம், அல்லது திருட்டு போயிடுமோங்கிற பயம் வேண்டாம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணி வைக்கிறோம், அதே மாதிரி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அந்த டிமெட்டரியலைசேஷன் பண்ணி வைக்கிறதுனால ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் த்ரூ யார் மூலியமாக தான் பண்ண முடியும், மோஸ்ட் ப்ராப்ளி இந்த டெபாசிட்டரி ரிசிப்ட் பார்ட்டிசிபென்ட் மூலியமாக தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதே மாதிரி பாருங்கள், பர்ச்சேசஸ் மேட் பை ஆன் இன்வெஸ்டார் ஆர் கிரெடிட்டட் டு ஹிஸ் அக்கௌண்ட் அண்ட் சேல்ஸ் ஆர் டெபிட்டட். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் மேட் பை தான் இன்வெஸ்டார். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ஷேர்ஸை என்ன பண்ணலாம், கிரெடிட் பண்ண சொல்லலாம். எதில், இந்த டிமேட் அக்கௌண்ட்டில். டு ஹிஸ் அக்கௌண்ட் அண்ட் சேல்ஸ் ஆர் டெபிட்டட். ஸோ இப்போ அந்த ஷேர்ஸை வந்து செக்யூரிட்டிஸை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த ஷேர்ஸ் வந்து செக்யூரிட்டிஸ் வந்து டெபிட் ஆகிடும். புரியுதா? ஸோ த செக்யூரிட்டிஸ் ஹெல்ட் இன் டிமெட்டரியலைசேஷன் ஃபார்ம் ஆர் ஃபன்ஜிபிள். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸை வந்து என்ன பண்ணுறாங்க, டிமெட்டரியலைசேஷன் பண்ணுறாங்க. அதாவது ஃபிசிக்கல் ஃபார்ம் டு எலக்ட்ரானிக் ஃபார்மில் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த டிமெட்டரியலைசேஷனில். இது புரிஞ்சுட்டா போதும். இது வந்து எனக்கு 2 மார்க் கொஷின்ஸில் இதை கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிமேட், வாட் இஸ் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மார்க் கொஷினில் டிமெட்டரியலைசேஷனா என்ன அப்படிங்கிறது மாதிரியான கொஷின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமான கொஷின் டிமெட்டரியலைசேஷனுங்கிறது 3 மார்க் கொஷனில் கேட்பாங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறது 2 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம சொல்ல போகிறோம் அதை பற்றி. ஸோ அது இப்போ நல்லா ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிமெட்டரியலைசேஷனா என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ டிமெட்டரியலைசேஷன் என்னது, ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ் இன்டு எலக்ட்ரானிக் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய செக்யூரிட்டிஸை டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ண வைக்கிறோம். ஸோ இதுதான் இது அதுவும் யார் மூலியமாக பண்ணுறோம், இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் மூலியமாக அந்த ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுதான். ஸோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணால் அதை என்ன பண்ணுவாங்க, நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த செக்யூரிட்டிஸை சேல்ஸ் பண்ணால் நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுவாங்க. ஓகேவா? த செக்யூரிட்டிஸ் ஹெல்ட் அண்ட் டிமெட்டரியலைசேஷன் ஃபார்ம் ஆர் ஃபன்ஜிபிள். In other words, they do not have any distinguishing features. Dematerialized shares do not have any distinctive numbers. All the holdings of particular security will be identical and இன்டர்சேஞ்சபிள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு டிஸ்டிங்ஷன் ஃபீச்சர்ஸும் நமக்கு என்ன தேவையில்லை. ஸோ என்ன டு நாட் ஹாவ் எனி டிஸ்டிங்ஷன் ஃபீச்சர்ஸ். ஏன்னா இதில் வந்து நம்ம எலக்ட்ரானிக் ஃபார்மில் வச்சுருக்கிறதுனால ஈஸியாக என்ன விதமான டிரான்சாக்ஷன் வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஷேர்ஸை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே ஈஸியாக நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த டிமேட் அக்கௌண்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தென் அதே மாதிரி இன்டர்சேஞ்சபிள்னு கூட. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக மாற்றிக்க முடியும்னு சொல்கிறாங்க. தென் ட்ரேடிங் இன் டிமெட்டரியலைசேஷன் ஷேர்ஸ் கமென்ஸ்ட் ஆன் த NSE நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எப்போ வந்து இந்த ட்ரேடிங் சிஸ்டமை கொண்டு வந்தாங்க, அதாவது டிமெட்டரியலைசேஷன் ஷேர்ஸை வந்து டிமெட்டரியலைசேஷன் பண்ணுறதுக்கான அந்த ட்ரேடிங் சிஸ்டம் வந்து எப்போ கமென்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எதில், இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் இன் டிசம்பர் 1996. இது வந்து நம்ம ரொம்ப ஒன்பதில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன இயரில் கொண்டு வந்தாங்க இந்த டிமெட்டரியலைசேஷனை, 1996 டிசம்பரில் கொண்டு வந்தாங்க. வேர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் கம்பெனி டு ட்ரேட் இட்ஸ் 100 ஷேர்ஸ் இன் டிமேட் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷனை ட்ரேட் பண்ணது யார், இந்த டிமெட்டரியலைசேஷன் அந்த ஷேர்ஸ் வந்து டிமெட்டரியலைசேஷனில் பண்ணது யாருன்னு போய் பார்த்தோன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ இதெல்லாம் கூட ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிமெட்டரியலைசேஷன் பண்ணது யார் இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் பண்ணாங்க. டிசம்பர் 1996 பண்ணாங்க. வாஸ் த ஃபர்ஸ்ட் கம்பெனி டு ட்ரேட் இட்ஸ் 100 ஷேர்ஸ். சரியா, 100 ஷேர்ஸை வந்து என்ன பண்ணாங்க, டிமேட் ஃபார்முக்கு மாற்றினாங்க.
in case of the BSE. So Bombay Stock Exchange la இந்த transaction எப்போ கொண்டு வந்தாங்க the dematerialization concept அப்படி சொல்லி பார்த்தோன்னா shares commenced in the year December 1997. ஸோ டிசம்பர் அதே சேம் டிசம்பர் அதாவது 1 year ஆஃப்டர் என்ன பண்ணியிருக்கிறாங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த டிமெட்டரைசேஷன் ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்திருக்கிறாங்க 1997. எதுவும் ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிமெட்டரைசேஷன். ஸோ புறத்தோற்றமற்ற பத்திர வர்த்தகத்தினுடைய நன்மைகள் என்னென்ன, ஸோ டிமெட்டரைசேஷனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன. த ரிஸ்க் பெர்டைனிங் டு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் லைக் லாஸ், theft, forgery and damage are eliminated completely with a demat account. என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால அதிலே ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு எலிமினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் நம்ம சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், தவிர்க்க முடியும். ஸோ இதுலேருந்து ஏதாவது லாஸ் ஏற்படுறதுலேருந்து, ஏதாவது திருட்டு நடக்கிறதுலேருந்து, ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணுறதுலேருந்து, அல்லது ஏதாவது அந்த சர்டிஃபிகேட் வந்து டேமேஜ் ஆகிறதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக எலிமினேட் பண்ணிக்க முடியும். எதுலேருந்து, இந்த கம்ப்ளீட்லி வித் த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம அந்த டிரான்சாக்ஷன் செய்கிறதுனால. சரியா? ஸோ இது ரொம்ப ரொம்ப நமக்கு பெனிஃபிட் இல்லையா அந்த டிமெட்டரைசேஷன் மூலியமா. தென் த லேக் ஆஃப் பேப்பர் ஒர்க் enables quicker transaction and higher efficiency in trading. என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த வியாபார வர்த்தகத்தில் என்ன பண்ண முடியும், ஹையர் எஃபிஷியன்சியாக நம்ம செயல்பட முடியும். அதே மாதிரி குவிக்கர் டிரான்சாக்ஷன் ஈஸியாக ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம என்ன மாதிரியான இன்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும், இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளால் பண்ண முடியும், ஈஸியாக செய்ய முடியும். அதே மாதிரி லேக் ஆஃப் பேப்பர் ஒர்க். சரியா? ரொம்ப பேப்பர் ஒர்க்லாம் எதுவும் இல்லை. ஸோ பிரிண்டட் ஃபார்மில் நம்ம இந்த ஷேர்ஸுக்காக நம்ம எதுவும் என்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. தென் ட்ரேடிங் ஹேஸ் பிகம் மோர் கன்வீனியன்ட் அஸ் ஒன் கேன் ட்ரேட் த்ரூ கம்ப்யூட்டர்ஸ் அட் எனி லொக்கேஷன் வித்தவுட் த நீட் ஆஃப் விசிட்டிங் அ ப்ரோக்கர். ஸோ எந்த ஒரு ப்ரோக்கரையும் நம்ம போய் பார்க்க வேண்டியதில்லை. நீட் ஆஃப் விசிட்டிங் அ ப்ரோக்கர் வித்தவுட் அ நீட் ஆஃப் விசிட்டிங் எ ப்ரோக்கர். ஸோ எப்படி பண்ண முடியும் அப்போது, ட்ரேடிங் ஹேஸ் பிகம் மோர் கன்வீனியன்ட். என்ன நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணக்கூடிய வர்த்தகமாக இருக்குது. அஸ் ஒன் கேன் ட்ரேட் த்ரூ கம்ப்யூட்டர்ஸ். என்ன பண்ண முடியும், யார் வேணாலும் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது அப்படின்னு சொன்னால் போதும், அது என்ன பண்ணலாம், எந்த லொக்கேஷனில் இருந்துட்டு வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் டிமெட்டரைசேஷன் டிரான்சாக்ஷனை ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன், த ஷேர்ஸ் தட் ஆர் கிரியேட்டட் through merger and consolidation. So companies are created automatically in the demat account. என்ன பண்ண முடியும், ஸோ இப்போ நம்ம வந்து ஷேர்ஸை வந்து ஷேர்ஸ் தட் ஆர் கிரியேட்டட் த்ரூ மெர்ஜர். ஸோ மெர்ஜர் பண்ணும்போது ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி சேர்த்து ஒரு மெர்ஜ் பண்ணும்போது ஆகட்டும், அல்லது கன்சாலிடேட் பண்ணும்போது ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயம் எது நடந்தாலும், ஒரு கம்பெனி கன்சாலிடேட் பண்ணுறது மீன்ஸ் என்ன சொல்லுவோன்னா, எல்லாமே ஒரு இணைப்பு தான். ஸோ கம்பெனி வந்து என்ன பண்ணுறோம், மெர்ஜ் பண்ணுற போதும் அண்ட் கன்சாலிடேட் பண்ணும்போதும் என்ன பண்ணுறோம், அவங்களுடைய ஷேர்ஸை வந்து கிரெடிட் பண்ணுறோம். எதில், ஆட்டோமேட்டிக்கலி டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணிடுறோம், கிரெடிட் பண்ணிடுறோம். எதை, அந்த பர்டிகுலர் ஷேர்ஸை வந்து நம்ம வாங்குகிறோம் இல்லை விற்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான மற்ற டிரான்சாக்ஷன் மெர்ஜிங் ஆகட்டும் அல்லது கன்சாலிடேஷன் ஆகட்டும், இந்த கம்பெனிஸை நம்ம பண்ணும்போது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக அவங்களுடைய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அல்லது சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஷேர்ஸை கிரெடிட் பண்ணிட முடியும். எதில், இந்த டிமேட் அக்கௌண்ட்டில். ஸோ இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் இல்லையா. ஸோ as all the transaction occur through the depository participant, a trader does not have to communicate individually with each every company. என்ன பண்ணுறாங்க, as all the transaction occur through the depository participant, trade does not have to communicate individually. என்ன பண்ணாங்க, depository participant மூலமாக என்ன பண்ணுறாங்க, இந்த டிரான்சாக்ஷன் பூரா செய்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கம்யூனிகேட் இண்டிவிஜுவலி வித் ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி. என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒவ்வொரு கம்பெனிக்கும் நம்ம நம்ப முடியும், எல்லா விதமான டிரான்சாக்ஷனையும் கம்யூனிகேட் பண்ண முடியும் இண்டிவிஜுவலாக. ஸோ there is no need of stamp duty for transfer of securities. This bring down the cost of transaction significantly. அதே மாதிரி எந்த விதமான ஸ்டாம்ப் டியூட்டியும் இதுக்கு தேவைப்படாது. ட்ரான்ஸ்ஃபர் செக்யூரிட்டிஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஸ்டாம்ப் டியூட்டிஸ்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. சர்டன் பேங்க்ஸ் ஆல்சோ பெர்மிட் ஹோல்டிங் ஆஃப் போத் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் செக்யூரிட்டிஸ் இன் அ சிங்கிள் அக்கௌண்ட். என்ன பண்ணுறாங்க, ஸோ ஒரே அக்கௌண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி ஈக்விட்டி அண்ட் டெப்ட் செக்யூரிட்டிஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு பெர்மிட் கொடுக்குறாங்க. ஸோ இது யாருக்கு, இந்த பேங்க்ஸ். சரியா, அப்போ அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அதேமாதிரி பேங்க்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் டெடிகேட்டட் அண்ட் ட்ரெயின்டு கஸ்டமர்ஸ் கேர் ஆஃபீஸர்ஸ்
டு அசிஸ்ட் த்ரூ ஆல் த ப்ரொசீஜர்ஸ். என்ன பண்ணுறாங்க, பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு டெடிக்கேட்டட் ட்ரெயின்டு கஸ்டமர் கேரை வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்ன வேணாலும் நம்ம தகவல்களை கேட்டுக்கிறதுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அசிஸ்ட் த்ரூ ஆல் ப்ரொசீஜர்ஸ், எல்லா விதமான ப்ரொசீஜரையும் என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அடுத்தது அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், பை அண்ட் செல் எனி அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வேணாலும் நம்ம பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். இதில் இந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஹவர் தேர் இஸ் லிமிட் ஆன் த நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் டன் யூசிங் ஃபிசிக்கல் செக்யூரிட்டிஸ். ஸோ நம்ம ஃபிசிக்கல் செக்யூரிட்டியை நம்ம பிரிண்டட் ஃபார்மில் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால், லிமிட்டட் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஒன் கேன் ஆல்சோ சூஸ் டு டேக் லோன் எகைன்ஸ்ட் செக்யூரிட்டி. அதே மாதிரி நம்ம லோன்ஸும் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த டிமேட் அக்கௌண்ட் மூலிமா நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனால லோன்ஸும் நம்ம என்ன பண்ண முடியும். அதே மாதிரி எதை வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டியாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஷேர்ஸை கொலாட்ரல் செக்யூரிட்டியாக நம்ம வச்சுட்டு என்ன பண்ணலாம், லோன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய அக்கௌண்ட்டில் நம்ம ஆஃபர் பண்ணி நம்ம அதுலேருந்து லோன் கெட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிமெட்டரியலைசேஷன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye students.